சான்றோர் சிந்தனை. வழங்குகிறார் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள். நீதி நூல்கள், பக்தி நூல்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் அன்பாக இருங்கள், பிறரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. திருமந்திரம் என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும், அதாவது உடலில் உள்ள சதையை அறுத்து எடுத்து எலும்பை விறகாக கொண்டு அச்சதையை பொரிய வறுத்தாலும் அன்போடு உருகி அகங்குலைவாருக்கு அன்றி என் பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. அதாவது அன்புள்ளத்தோடு உருகி மனம் நெகிழ்வாருக்கு அன்றி என்னுடைய தலைவனாகிய சிவனை அடைய முடியாது என்று திருமூலர் இறைவன்பால் கொள்ளும் அன்பை பற்றி கூறுகிறார். இறைவன்பால் அன்பு கொள்ளும் பொழுதுதான் அனைத்து உயிரிடமும் அன்பு செலுத்த இயலும். அனைத்துமே சிவம் என்ற உணர்வு வந்தால்தான் அன்பு என்ற வற்றாத ஊற்று பெருகிக் கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீலக்கடலும் மலையும் எங்கள் கூட்டம், பார்க்கும் இடந்தோறும் நாமின்றி வேறில்லை என்று பாரதி போல் பாடத் தோன்றும். இதற்காகத்தான் ரமண மகரிஷி நான் யார் என்று ஆராய்ந்து பார் என்று உபதேசம் செய்வார். நான் யார் என்று தெரிந்துவிட்டால் அனைத்தும் அன்புமயமாகிவிடும். தத் இத்வம் அசி, அது நீயாக இருக்கிறாய் என்ற மகா வாக்கிய பொருளை உணர்ந்துவிட்டால் எல்லாம் அன்புமயம்தான், இன்பமயம்தான். இதைத்தான் திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும், தெல்லத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்றும், சீவனென சிவனென்ன வேறில்லை என்றும் கூறும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே என்று கூறும். அதாவது அன்பு வேறு சிவ வேறு என்று அறியாமையால் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு எனும் உணர்வுதான் சிவம், அதுதான் இறை உணர்வு என்பதை ஆரும் அறியவில்லை. அன்பு எனும் உணர்வுதான் சிவம் என்பதை அறிந்து கொண்டவர்கள் அமைதியான ஆனந்தமான வாழ்வை பெற்று வாழ்வார்கள் என்பதாக இத்திருமந்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அன்பின் உள்ளோருக்கே அணை துணையாமே. எவரொருவர் அன்பு உள்ளம் கொண்டவர்களோ அவருக்கு இறைவனின் அருள் துணையாக இருக்கும் என்று இம்மந்திரம் குறிப்பிடுகிறது. இதைத்தான் அருள் என்னும் அன்பின் குளவி என்று, அன்பு ஈன்ற குழந்தைதான் அருள் என்றதாக திருக்குறள் கூறுவதைக் காணலாம். நாம் அன்பு செய்கிறோமா இல்லையா என்பதை சிவன் அறிவான் என்பதை அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்ற அதிகாரத்தில் இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்தருள் செய்திடும் உத்தம நாதன் கொழுந்தன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருளதுவாமே என்ற திருமந்திரம் உண்மை அன்போடு இறைவனை தொழுகின்றோமா இல்லையா என்பதையும், உயிர்களிடத்து வெறுப்பும் தன்னிடத்து காரியத்திற்காக அன்பும் கொண்டு போலியாக நடந்து கொள்கிறோமா என்பதையும் இறைவன் அறிவான் என்று கூறுகிறது. இறைவன்பால் குறையாத எத்துணை துன்பம் வந்தாலும் மாறாத அன்பு கொண்டவர்களுக்கு இறைவனும் அன்பும் கருணையும் கொண்டு காத்தருள்வான் என்பதாக இம்மந்திரம் குறிப்பிடுகிறது. ஆக நாம் அன்பு உள்ளவர் போல் நடிக்க இயலாது. அப்படி நடிப்பதால் நமக்கு துன்பமே வரும் என்பதை இம்மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. இறைவனின் அன்பையும் கருணையும் பெற வைக்கும் உண்மை அன்பு நம்மிடம் உள்ளதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு ஒரு சோதனை உண்டு. யாரிடமும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லை, கோபமில்லை, சுயநலமில்லை, அச்சமில்லை, வெறுப்பில்லை, பொறாமை இல்லை, ஆசை இல்லை என்றால் நமக்குள் அன்பு குடிகொண்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள்.